மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே நீங்க எழுத போற சோசியல் எக்ஸாமினேஷன்ஸோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோல தான் இருக்கிறோம். என்னன்னா, சில பேர் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கானது. பிளஸ் இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. நைட்டு தான் உட்காந்து படிக்க போறேன். அப்படின்ற மாணவர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற சில கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால சாலிடா 70ல இருந்து 80% மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். 50 பிளஸ் அபவ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இது என்னால அஷூரன்ஸா சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கைட் பண்ணியிருக்கிறோம். அந்தபடி ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா பாஸ் ஆகிட்டு 50 to 60 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்ஸ் சரியாவே படிச்சதில்லை இது வரைக்கும், இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி படிக்கிற பசங்களுமே இந்த வீடியோ பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. சில கொஸ்டின்ஸ் நீங்க விடுபட்டு இருந்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்டவணை பாருங்க. இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற மொத்த வெயிட்டேஜ் சோஷியல் சயின்ஸ்ல இருக்கிற மொத்த வெயிட்டேஜ் என்னதுன்னு பாருங்க. இப்போ ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வைஸா பார்க்கும்போது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹிஸ்டரியில மட்டும் 80 இருக்கு, 65, 58, 50 இந்த மாதிரி நம்பர் வைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் கவனமா தெரிஞ்சுக்கணும். நம்ம மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு, அதாவது அட்லீஸ்ட் பாஸ் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு முக்கியமா ஒரு 5 விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்ப மணி வந்து உங்களுக்கு 6:30 ஆகுது. இந்த டைம்ல இருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இருக்கிற டைமை நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒரு சோஷியல் எக்ஸாமோட மார்க் வந்து ஒரு அடையாளமா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மினிமமா எதுல ஸ்கோர் பண்ணணும்னா 14 1 மார்க்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். 14 1 மார்க்கு நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்களோட டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. 14 1 மார்க்குக்கு நம்ம புக் பேக் படிச்சாலே போதும். அதுவே தான் கேட்பாங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. 14மே புக் பேக்கு கண்டிப்பா வரும். அதை படிச்சுக்கோங்க. அதுல 1 மார்க்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் படிக்கணும்னா சூஸ் அண்ட் ஃபில்அப் மட்டும் படிங்க. சூஸ் அண்ட் ஃபில்அப் மட்டும் 1 மார்க்ஸ்ல மார்க் பண்ணி படிங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன படிக்கணும் அப்படின்னா டைம் லைன் வந்து பார்த்துக்கோங்க. டைம் லைன் வந்து 5 மார்க்கு. ஸோ இது வந்து 14 மார்க்கு, இது வந்து 5 மார்க்கு. அதுக்கப்புறம் மேப் வந்து இந்தியா மேப்பும் பார்த்துக்கோங்க, அஸ் வெல் அஸ் வேர்ல்டு மேப்பும் பார்த்துக்கோங்க. இது மொத்தமா சேர்த்து 13 மார்க்கு. 14, 13, 27, 5 வந்து 32 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஃபில்அப்ல பாத்தீங்கன்னா ஃபில்அப்ல வந்து 5 மார்க்கு. ஸோ 32 பிளஸ் 5 37 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? மேப், ஃபில்அப், டைம் லைனு இதெல்லாம் முடிச்சாலே நமக்கு 37 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இது எல்லாமே மார்க் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ இதுல வந்து 13 மார்க் வந்துடுது, 5 மார்க்கு. அண்ட் தென் டைம் லைன் வந்துடுது, ஃபில்அப் வந்துடுது. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அந்த டியூரேஷன்ஸ் படிச்சீங்கன்னா அனதர் 5 மார்க்ஸ். சில பேர் எல்லாம் படிக்க முடியாது, இப்பதான் படிக்க போறீங்க அப்படின்னா சரி விட்டுடலாம். இதை தவிர்த்து எழுத போற அந்த 10 5 மார்க்ல உங்களால இந்த 3 5 மார்க், அதாவது ஃபில்அப், இந்தியா மேப் அண்ட் டைம் லைன், இந்த 3 தவிர பேலன்ஸ் இருக்கிற அந்த 7ல உங்களால 5 5 மார்க் வந்து நான் கொடுக்குற 5 மார்க்ல இருந்து எழுத முடியும். அந்த 5 தான் கேட்பாங்க. 5 இல்லைன்னா மேக்சிமம் பை லக் இருந்துச்சுன்னா 6மே எழுதலாம். ஸோ 9 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அந்த 9 5 மார்க்ல இருந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் போக போக உங்களுக்கு 45ல இருந்து 35 மார்க்ல இருந்து 40 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 40 மார்க் அப்படின்றது இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இப்போ 40 பிளஸ் இந்த 1 மார்க், அதாவது இந்த 14 மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 மார்க்கு, இது பார்த்தீங்கன்னாலே 62 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி சில 2 மார்க்ஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 மார்க்ஸ்ல மொத்தம் 20 மார்க், அதாவது 10 2 மார்க் எழுதணும். 10ல இருந்து உங்களால 8 எழுத முடியும். ஸோ அட்லீஸ்ட் 16 எழுத முடியும். ஸோ டோட்டலா 78 மார்க்ஸ் உங்களால மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ண முடியும் நான் கொடுக்குற இந்த ஷெட்யூல் படி, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை படி. ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க படிங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது ஞாபகம் வரது எழுதினாலுமே உங்களால மேக்ஸிமமா 70 பிளஸ் வரைக்கும் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். இப்போ லெசன் வைஸா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன். இப்போ இது ஹிஸ்ட்ரியில பார்க்கும்போது 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் என்டிட்டி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு,
3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ எல்லா லெசன்லையுமே இன்னொரு டிப் என்னன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ்ல எல்லா லெசனுமே ஃபர்ஸ்ட் 2 லெசன் வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லெசன் தரவா படிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு வந்து 5 2 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 3 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த 2 லெசன் மொத்தமாக எத்தனை லெசன்? 8 லெசன் ஆயிடும். ஹிஸ்ட்ரி, சிவிக், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 6 5 மார்க் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த ஃபில்லப்பு, டைம் லைனு, மேப் அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கிற அந்த 7ல உங்களால 5 வந்து மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த 2 மார்க் அண்ட் 5 மார்க் மட்டுமே படிச்சா உங்களால 70ல இருந்து 80 மார்க்ஸ் ஆல்ரெடி எடுக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இதுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் தென் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டாலர் இம்பீரியலிசம் செகண்ட் யூனிட்ல படிங்க. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ், மாவோ லாங் மார்ச், மார்ஷல் பிளான், ராமலிங்க அடிகள், பிரம்ம சமாஜ், இதெல்லாமே யூனிட் வைஸா என்னென்ன இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். காந்தி ஏன் வந்து நான் கோஆபரேஷன் மட்டும் வித்ட்ரா பண்ணாரு, பகத்சிங், ஜாலியன் வாலாபா மசாக்கர், சைமன் கமிஷன் ஏன் நிறுத்தினாங்க, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில், இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் பத்தி எழுதணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரியில இருந்து மொத்தமா 3 2 மார்க் கேட்பாங்க. அந்த 3ல 2 கண்டிப்பா இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி, எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி தான் நாங்கள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்றது லெசன் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்டிப்பாக படிக்கணும். அதாவது காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ரைஸ் ஆஃப் ஹிட்லர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 2, 19th ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து மொத்தமாக ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஒன்று வரும். விமனுக்கான 19th ரீஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் 7th யூனிட்ல பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி தமிழ் ரினேசன்ஸ் வரும். அதாவது 8th யூனிட்ல, சாரி 9th யூனிட்ல வந்து 19th செஞ்சுரி ரினேசன்ஸ், தமிழ் ரினேசன்ஸ் வரும். 10th யூனிட்ல பார்த்தீங்கன்னா பெரியார் படிச்சுக்கோங்க. காந்தி மாஸ் லீடர் வந்து 8 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுல ரிவோல்ட்ல பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் கண்டிப்பா வரும். அதாவது 1857 ரிவோல்ட், வேலூர் ரிவோல்ட், 2 ரிவோல்ட்ல ஏதாவது ஒரு ரிவோல்ட் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், நார்மல் டைம் எலாப்ஸ் ரேட், பர்ஸ்ட் மான்சூன், சாயில் டைப்ஸ், லைஃப் ஸ்டாக், சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இதெல்லாமே யூனிட் வைஸா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். யூனிட் 4ல யூஸ் ஆஃப் மெக்னீஷியம், மினரல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், கோல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேடு, ரோட்வேஸ். யூனிட் 6ல தெரி, மேஜர் ஐலாண்ட்ஸ், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், கிராப்பிங் சீசன்ஸ், எம்ஆர்டிஎஸ், ஏர் அண்ட் சீஃபுட்ஸ். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 3 2 மார்க் இதுலேருந்து கேட்பாங்க, நான் சாலிடாக சொல்லுவேன். அண்ட் ஜியாகிரபியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நார்தர்ன் மவுண்டன்ஸ், கங்கா அண்ட் ரிவர், இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாமே படிச்சுக்கோங்க. இது 3மே தான் எல்லாமே இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், யூனிட் 4ல காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், யூனிட் 5ல சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ரோட்வேஸ், யூனிட் 6ல காவேரி, யூனிட் 7ல ரோட் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அண்ட் சிவிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாமே படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல மினிஸ்டர்ஸோட கேட்டகரிஸ், கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர், 3 மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அதை பார்க்கணும். மணி பில் என்னது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் யாரு, இம்பார்ட்டன்ஸ் கவர்னரோட முக்கியத்துவங்கள் என்னது, ஃபாரின் பாலிசி, பஞ்சசீல கொள்கை, சார்க் கண்ட்ரீஸ், நான் அலைன் மூவ்மெண்ட். இந்த யூனிட் 4ம் யூனிட் 1ம் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ். சரிங்களா? அந்த யூனிட் 5ல நெய்பரிங் கண்ட்ரீஸ் என்னது, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ். 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து 1 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ். ஸோ இந்த 2 பர்சன்ஸ், அதாவது பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து 1 கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கவர்னர்ல இருந்து 1 கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால பிரைம் மினிஸ்டரை பத்தி கேட்கறதுக்கு என்னால கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. 90% வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் பத்தி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நல்லா படிச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டரை பத்தி கேட்கலாம். இந்தியன் ஃபாரின் பாலிசி இம்பார்ட்டன்ட், பிரிக்ஸ் அண்ட் ஒபெக் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே லெசன் வைஸா இருக்கிறது. நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்லலை. இங்க பாருங்க, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல உங்களால 32 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 5 மார்க்ல 32 கொஸ்டின்ஸ்ல இருந்து நான் கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாவே ஒரு 9 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 9ல இருந்து கண்டிப்பா 2 எழுத முடியும். கண்டிப்பா 2 எழுத முடியும். நான் அடிச்சு சொல்லுவேன். நான் இதுல இருந்து தான் கேட்கறாங்க. அண்டு இந்த புவியியலுமே பார்த்தீங்கன்னா 30ல இருந்து
நான் 10 தான் கொடுத்துருக்கிறேன். குடிமியல்ல இதுல இருந்து ஒரு 5 இல்லைன்னா 8 தான் கொடுத்துருக்கிறேன். பொருளியல் அதாவது இந்த எக்கனாமிக்ஸ்ல இருந்து 5 இல்லைன்னா 6 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருக்கிறத மொத்தமாவே படிச்சாலுமே ஒரு ரீட் பண்ணாலுமே உங்களால 7 5 மார்க் வரைக்கும் எழுதலாம். 7 இல்லைன்னா 6 5 மார்க் வரைக்கும் எழுதலாம் உங்களால. சரிங்களா? ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த கடைசி டே அப்படின்றது ரொம்ப குரூஷியலான டே. இந்த லாஸ்ட் டேவை நீங்க படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களால நினைச்சு பார்க்க முடியாத மார்க் கண்டிப்பா வரும். ஏன்னா கரெக்ஷன் அப்படின்னும் போது கரெக்ஷன் நல்லா தான் பண்ணுவாங்க, ரொம்ப டஃபாலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக தான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி, எக்கனாமிக் பாலிசிஸ், குளோபலைசேஷன் அண்ட் டைப்ஸ், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ், டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ், டேக்ஸ். ஸோ இந்த இதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் 90% கம்பல்சரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் ஜாகிரபில இருந்து கேட்கறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த அந்த 6 கொஸ்டின் பேப்பர்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கம்பல்சரியில. ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ்னா என்னது, கார்பரேட் டேக்ஸ்னா என்னது, கார்பரேட் டேக்ஸ் வந்து புக் பேக்ல இருக்கு, புக்கின்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. கார்பரேட் டேக்ஸ்னா என்னது, டாக்ஸ் எவேஷன்ஸ்னா என்னது, டாக்ஸ் எவேஷன் இதெல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். இதுவுமே பார்த்துக்கோங்க. பிளாக் மணி பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், ஆண்டர்பிரினர் இதுவுமே பார்த்துக்கோங்க. 5 மார்க் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம், ஜிடிபி கால்குலேஷன் இதையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அதை பற்றி எழுதணும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் பிளாக் மணினா என்னது, பிளாக் மணியோட டைப்ஸ் அதெல்லாமே எழுதணும். அதை டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இதை இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டே அப்படின்றதுனால இந்த டேவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, யார் யாரெல்லாம் சோஷியல் சயின்ஸ் படிச்சிட்டீங்க, என்னால் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்றவங்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.